2021 ஏதோ ஒரு மேஜிக் நடந்த ஜெயிச்சிட்டாப்ல. இந்த தடவை என்ன பண்ணிருக்காங்க, 200+ ஜெயிக்கணும் தலைவரை. அவ்வளோ இலக்கு 200டாப்ல அவர். இவங்க சொன்னதை பூரா நம்பி இன்னொரு பெரிய கொடுமை, நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கோம்னு அவர் நம்ப வச்சிருக்காங்க. அதுதான் பெரிய கொடுமை. நம்ம ஆட்சி தான் தமிழ்நாட்டிலே சிறந்த ஆட்சி. எம்ஜிஆர் எப்படி ஒரு பிராண்டாக மாறினாரோ, எப்படி அண்ணாதுரை பிராண்டாக மாறினோ, அப்படி நீங்கள் ஒரு பிராண்டாக மாறுறீங்க அப்படின்னு அவர் முழுசாக நம்ப வச்சுருக்காங்க. அவரு நம்பிட்டாப்ல. இப்போ போய் நம்ம மேலே மக்களுக்கு எந்த விதமான அதிருப்தியும் கிடையாது. மக்கள் நீங்கள் தோற்றதை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஒரு மாயையில் 36 வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி இன்ஸ்டாகிராம் வச்சு வந்துட்டாங்க. அது டக்குன்னு விழுந்துடும். நீங்கள் கவலைப்படாங்க, 4 மாதத்தில் விழுந்துரும்னு சொல்லுங்கள், 4 மாதத்தில் ஆட்சி விழுந்துடும், நம்ம வந்துடும்னு அவரை நம்ப வச்சுருக்காங்க. அப்படி எல்லாமே நம்ப வச்ச மாதிரி அதைத்தான் டிஆர்பி ராஜா அவர் சொல்கிறாரு, எந்த கொம்பனாலும் நம்மளை வீழ்த்த முடியாது, எந்த கொம்பனாலும் திமுக வீழ்த்த முடியாது. இதைத்தான் ஐயா ஸ்டாலின் சொல்லி நம்ப வச்சுருக்காங்க. இப்போ அவர் இந்த அருவாளை தூக்கி திருவாப்புல ஒருத்தன் கருப்பா குறுந்தாடி வச்சிருப்பான், அவனை பார்த்தீங்களாங்கிற மாதிரி ஒருத்தன் நெட்டையா வெள்ளை தாடி வச்சிருப்பான் பார்த்தீங்களா அப்படின்னு கொடவரியே தெரிவிருக்காங்களாம். இப்போ அந்த முன்னாள் சாமி கும்பிட்ற துறையினுடைய அமைச்சர் அந்த பக்கமே போகிறதில்ல. அவர் கோயில் கூட போயிட்டு இருக்காப்புல, எந்த பக்கமும் போகிறதில்ல. இப்படி அவர் நம்ப வச்சிருக்காரு, சென்னைக்குள்ளே 16 தொகுதி நம்ம உறுதியாக அடிச்சிடுவோம் தலைவரை, சென்னைக்குள்ள நம்ம தான் வருவோம், 200+ நம்ம அடிச்சிடறோம் அப்படின்னு நம்ப வச்சுருக்காங்க. அவர் நம்பிக்கிட்டு இருந்து நம்ம எப்படியும் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு லெத்தார்ஜியாக இந்த தேர்தலை அணுகியதனுடைய விளைவு, தவறுகளை அவர்கிட்ட போய் சொல்லாமல், அதிகாரிகளை பற்றி அவர்கிட்ட சொல்லாமல் நம்ம சம்பாதிச்சா போதும் அப்படின்னு நினைச்சோடைய விளைவு தான் இந்த தோல்வி. இந்த தோல்விக்கு இன்ஸ்டாகிராமும் ஜென்சியும் ஒரு காரணம், அது மட்டுமே காரணம் இல்லை. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ.